வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 14ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 557ஆம் ஆண்டில் கான்ஸ்டான்டினோபிள் நகரம் நிலநடுக்கத்தினால் பெரும் சேதத்திற்கு உள்ளானது. 1287ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் இடம்பெற்ற பெரும் வெள்ளத்தினால் சுடர்சே கடல் தடுப்புச் சுவர் இடிந்ததில் 50,000 பேர் வரையில் கொல்லப்பட்டனர். 1542ஆம் ஆண்டில் இளவரசி மேரி ஸ்டூவார்ட் பிறந்த ஒரே வாரத்தில் முதலாம் மேரி என்ற பெயரில் ஸ்காட்லாந்தின் அரசியாக முடிசூடினார். 1782ஆம் ஆண்டில் மோன்ட்கோல்ஃபியர் சகோதரர்கள் ஆளில்லாத வெப்பக்காற்று பலூனை முதலில் பிரான்சில் சோதித்தனர். 2 கிலோமீட்டர் உயரம் வரை இது பறந்தது. 1819ஆம் ஆண்டில் அலபாமா அமெரிக்காவின் 22வது மாநிலமாக இணைந்து கொண்டது. 1902ஆம் ஆண்டில் சான் பிரான்சிஸ்கோ முதல் ஒனலூலு வரையான முதலாவது பசிபிக் தந்தி கம்பிகள் அமைக்கப்பட்டன. 1903ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் வட கரோலினா மாநிலத்தில் ரைட் சகோதரர்கள் தமது ரைட் பிளையர் வானூர்தியை முதல் தடவையாக சோதித்தனர். 1907ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் தாமஸ் லோசன் என்ற கப்பல் சில்லி தீவுகளில் மூழ்கியதில் 16 பேர் உயிர் இழந்தனர். 1909ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலிய தலைநகரை அமைப்பதற்கான நிலத்தை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் ஆஸ்திரேலிய பொதுநலவாய அரசுக்கு வழங்கியது. 1918ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தில் முதல் தடவையாக பெண்கள் நாடாளுமன்ற தேர்தல்களில் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். 1940ஆம் ஆண்டில் கலிபோர்னியா பெர்க்லியில் புளூட்டோனியம் முதல் தடவையாக பிரித்து எடுக்கப்பட்டது. 1941ஆம் ஆண்டில் உக்ரைனின் கார்கிவ் நகரின் நாஜி ஜெர்மனிய தளபதி யூதர்கள் அனைவரும் நகரை விட்டு 2 நாட்களில் வெளியேற உத்தரவிட்டார். அடுத்த 2 நாட்களில் சுமார் 15,000 யூதர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1946ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை நியூயார்க் நகரில் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. 1955ஆம் ஆண்டில் அல்பேனியா, ஆஸ்திரியா, பல்கேரியா, கம்போடியா, இலங்கை, பின்லாந்து, ஹங்கேரி, அயர்லாந்து, இத்தாலி, ஜோர்தான், லாவோஸ், லிபியா, நேபாளம், போர்ச்சுக்கல், ருமேனியா, ஸ்பானியா ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொண்டன. 1962ஆம் ஆண்டில் நாசாவின் மரைனர் 2 விண்கலம் வெள்ளிக்கோளை அண்மித்தது. இதுவே வெள்ளியை அண்மித்த முதலாவது விண்கலமாகும். 1971ஆம் ஆண்டில் வங்காளதேச விடுதலை போரில் கிழக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான அறிவாளிகள் பாகிஸ்தான் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1992ஆம் ஆண்டில் ஜார்ஜியாவில் துகுவார் செலி என்ற இடத்தில் இருந்து அப்காசியா அகதிகளை ஏற்றிச் சென்ற உளுங்கு வானூர்தி ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதில் 25 குழந்தைகள் உட்பட 52 பேர் கொல்லப்பட்டனர். 2004ஆம் ஆண்டில் தெற்கு பிரான்சில் வான்வீதி என அழைக்கப்படும் மில்லோ என்ற உலகின் மிகுந்த உயர்ந்த பாலம் திறக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் கனெக்டிகட் மாநிலத்தில் சாண்டி ஊக் தொடக்கப்பள்ளியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு நிகழ்வில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் டிசம்பர் 14ஆம் நாளானது மேற்கண்டவாறு பல வரலாற்று தகவல்களை கொண்டிருப்பது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.